கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ பிரிண்ட் அடிக்குது பாருங்க, விலை நகர்வு 100 ரூபாய், 95 ரூபாய், 90 ரூபாய். அது வந்து அந்த பிரைஸ் வந்து வெறும் கண்ணெதிர்க்கோ அது நம்பர்ஸா நம்ம பார்த்தா லைவ் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் வந்து மேலே போதா கீழே போதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் அந்த காலத்திலே ஜாப்பனீஸ் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதுவே வந்து அந்த ப்ரைஸ் எப்போ எந்த லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பனிங் ப்ரைஸாக இருந்துச்சு, அந்த ப்ரைஸு எந்த லெவலில் ஹையர் லெவல் வரைக்கும் போயிருக்கு, எந்த லெவல் லோவர் லெவல் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத அங்கே வந்து பார்த்துருக்காங்க. இப்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னு வைங்களா, இந்த இமேஜ் மறந்துடுங்க, நான் ரியலான சார்ட் வந்து காமிக்கிறேன். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷன் கேண்டல், புல்லிஷ்னு சொல்லுவோம், அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். அதே ரெட் கலர் கேண்டலாக இருந்தால் பேரிஷ்னு சொல்லுவோம், இல்லை டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு விஷுவல் மூவ்மெண்ட். அந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்தி கொடுக்குது, விலைநகர்வு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு காட்சிப்படுத்தி கொடுக்குது. அதனால இதுதான் அடிப்படை விஷயம் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பிடிஎஃப்ல நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸாக நான் எடுத்துறேன். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஹை லெவல் ப்ரைஸ் என்ன, அதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன, லோ லெவல் ப்ரைஸ் என்ன, அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதனுடைய சேஞ்ச் என்ன, அதனுடைய ரேஞ்ச் என்ன, இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு, இங்கே கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோடனே என்ன நடந்திருக்கு, கீழ் நோக்கி போகிற மாதிரி இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நிறைய பையர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபேராக வந்து வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் வந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்து ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு ஒரு பீக் லெவல் போயிருக்காங்க. இதுக்கு மேலே இது ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக்கிங் அவங்களே பண்ணியிருக்காங்க. கடைசியாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ப்ரைஸ். இப்படி தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பிரிண்ட் அடிக்குங்க. இது க்ரீன் கலரில் பிரிண்ட் அடிச்சிச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் கேண்டல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து சேஞ்ச் அப்படின்றது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பாடி சைஸ் தான் வந்து சேஞ்ச். அப்போது க்ளோசிங் ப்ரைஸும் ஓப்பனிங் ப்ரைஸும் அதே மாதிரி ஹை லோ இதுதான் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமோட ஒரு ரேஞ்ச் தான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படின்றத பாருங்க, எப்படி போயிருக்கு அப்படின்றத பாருங்க. இது வந்து ஹேமர் பேட்டர்ன் அப்படின்வாங்க, அதே கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வந்து 2 கேண்டலாக பிரிச்சுக்குங்க. சாரி, இது ரெண்டும் ஒரே மாதிரி கேண்டலே நினச்சிங்க. நான் வந்து பேரிஷ் மார்க்கெட்டுக்கும் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கும் காமனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை பண்ணேன். பட் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களா, கீழே சரிவடையுது. அப்புறம் வந்து நிறைய பையர்ஸ் அக்ரெசிவான ஆளுங்க எல்லாமே வந்து மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. கடைசியாக அது முடிஞ்சு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பிரிண்ட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடித்து கொடுத்துருக்கு. அப்போது இதுக்கு ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க, ஹேமர் டைப்பில் வந்து இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து பையர்ஸோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுதுங்க. இந்த கலர் தான் இருக்கட்டும், பட் இந்த பின்பார் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால பையர்ஸோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் ஒன்று இருக்குது. இப்போது இது வந்து ஃபுல் பாடி கேண்டலாக இருக்குது, புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த பாருங்கள் டோஜி பேட்டர்னாக இருக்குது. இந்த கேண்டல் பாருங்கள், 2 பேருமே சரிக்கு சமமாக வந்து சண்டை போட்டிருக்காங்க. பையர்ஸும் சண்டை போட்டிருக்காங்க, செல்லர்ஸும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க, கலர் சேஞ்சிங் பேட்டர்ன். எப்படி கலர் சேஞ்சிங் பேட்டர்ன் கேட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா. ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கடைசியாக கீழே இறங்கி ஃபால் ஆகிட்டே வருது. செல்லர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த மொமெண்டமில் வந்து ரொம்ப ஃபால் பண்ணி விட்டுட்டாங்க கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் ப்ரைஸே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பையர்ஸ் உள்ளே வந்து ஏற்றி இப்படி மாறி இருக்கும். இந்த 2 கேண்டலும் ஒரே கேண்டலாக கற்பனை பண்ணிக்கிங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ட்ரேடருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரைஸ் வந்து அந்த கேண்டில் பார்த்தா ரெட்டாக இருந்திருக்கும், நம்ம போய் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம். ஆனால் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலன்னா அப்படியே அந்த கேண்டில் வந்து க்ரீனாக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எத்தனை பேர் வந்து நம்ம மாட்டியிருக்கோம், இல்லை எத்தனை பேர் இதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நீங்கள் சொல்லலாம்.
மார்ஜினே அவுட் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்ட். இப்போ இந்த விஷயம் மார்க்கெட்ல இன்ட்ராடே பேசிஸ்ல அடிக்கடிக்கு நடக்கிற நிகழ்வு. அப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து ஆழ் மனசுல பதிவு வைக்கணும். டெய்லி பேசிஸ்ல இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வருது, அப்போ நான் எப்போ சார் என்ட்ரி எடுக்கணும், எப்போ சார் எக்ஸிட் ஆகும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நேற்று கூட லைவ் ட்ரேடிங்கில் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வந்து வேறு ஸ்டெப்பு, வேறு ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமானது என்ன சொல்லணும்னா, இது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்படி இருக்கும் அவ்வளோதான். பட் அந்த ஜோன் சொன்னேன் இல்லையா, சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அடிச்சிச்சுன்னா நீங்கள் உடனே இந்த டைரக்ஷனில் போயிடுங்க. அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப அப்ளை பண்ணுங்கள். சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன், அந்த கான்செப்டோட மூவிங் ஆவரேஜ், சிபிஆர் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி பர்டிகுலர் ஜோனில் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எடுங்க, தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிச்சுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்குதுன்றது மட்டும் காலையில் நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி கேண்டல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயமும் உள்ள வச்சுக்குங்க. இது வந்து ஹியூஜ் வாலட்டிலிட்டியில் அதிகமாக நடக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால நான் அவ்வளோ என்ட்ரி வைக்க மாட்டேன், நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு உள்ள வரும். ஸோ இதெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக வந்து அனுப்புகிறேன். பியர்சிங் லைன் பேட்டர்ன் இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம நல்லாவே என்ட்ரி வந்து எடுக்கலாம். பர்டிகுலர் ஜோனில் இந்த மாதிரிலாம் சப்போர்ட்லாம் கொடுத்தா நம்ம என்ட்ரி நல்லாவே எடுக்கலாம். நம்மளுக்கு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன். ஆனால் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வர்றதே இல்லை. இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வந்து இருக்குங்க. பிரேக் அவுட்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கும், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து உடைச்சிருக்கும். இப்போ இது வந்து இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோன் வச்சுக்கிங்களா, அந்த சப்ளை ஜோனில் இந்த ஃபுல் பாடி கேண்டில் வந்து பிரிண்ட் அடிச்சிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து போக போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இது வந்து பிரேக் அவுட்ன்ற ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அப்ளை பண்ணுறோம். பிரேக் அவுட்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், புது ஹை வந்து வந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஃபேக் அவுட்னு இருக்கும். என்னன்னா இப்படி பிரிண்ட் அடிக்கும், அந்த ஜோனே ரெசிஸ்டன்ஸ் ஜோனே பிரேக் அவுட் ஆயிருக்கும். ஆனால் ஃபாலோ அப் கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா திருப்பி வந்து எந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சோ அந்த கேண்டிலே வந்து பிரேக் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட் ஃபாலோ அப் கேண்டில். அப்போ என்னன்னா இது ஃபேக் அவுட் தான். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய மாற்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு வச்சுட்டு தான் நம்ம அடுத்த ட்ரேட் வந்து எடுக்கணும். நேற்று கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கு ஃபேக் அவுட் தான் ஆச்சு. நிறைய பேர் நேற்று லைட் ட்ரேடிங்கில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்படியே மார்னிங் வந்து கேப் அப் மாதிரி ஆகிட்டு அப்படியே நல்ல ஒரு க்ரீனில் மூவ் வந்து கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தா அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே தான் வந்துச்சு நிஃப்டி. அதுக்கு காரணம் வந்து ரிலையன்ஸு. ஸோ அது ஃபேக் அவுட் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு கேண்டில்லே அந்த மாதிரி கீழே உடஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து வெளியே வந்துடும். இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று இருக்குங்க. என்னன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி போய் அங்கே பின்வர மாதிரி வந்துடும். அப்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் சப்ளை ஜோன் எங்கே, டிமாண்ட் ஜோன் எங்கே அப்பப்போ பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில், 1 hour டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் மார்க் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம இன்னொரு அனலைஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி 3 கேண்டில் இருக்குது. இந்த மாதிரி 3 கேண்டில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து பையர்ஸோட கண்ட்ரோல் இருக்குது. கீழே இருக்கிற படத்தை பாருங்கள், பையர்ஸோட கண்ட்ரோல் இருந்திருக்கு, பையர்ஸோட கண்ட்ரோல் குறைஞ்சிருக்கு, செல்லர்ஸ் லைட்டாக உள்ள வந்திருக்காங்க. இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு
பாசிட்டிவான ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பிரிண்ட் அடிச்சே நம்மளுக்கு காமிக்கும் மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துச்சுன்னா நம்ம அழகாக வந்து புட் சைடில் ஒரு ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட சார்ட் பிரிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கீழே வந்து சப்போர்ட் ஜோனு இல்லை டிமாண்ட் ஜோன் சொல்லிக்கலாம். அப்போ ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட மூவ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே டச் பண்ணியிருக்கு, இது ஃபால் ஆகி அந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி வந்துச்சு. அப்போ பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கீழே வால்யூம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ட்ரி வந்து இங்கே வச்சுட்டு ஸ்டாப் லாஸாக இங்கே போட்டுட்டு டார்கெட்டாக இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோட மூவ் வந்து நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு முறை வந்து. அதே விஷயம் தான் உல்டாவா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் அப்படியே பையர்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கு, மார்க்கெட் கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அடுத்த நாள் கேப் டவுன் வந்து ஆயிருக்கு. ஸோ இது லென்த் ஆஃப் தி விக்ஸுங்க, அது நம்ம போக தேவையில்லை. அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். விக்ஸ்ன்றது என்னென்னா இந்த மாதிரி டெய்ல் ஃபார்மேஷன் டெய்லி பேசிஸில் இதுதான் வந்து நடக்கும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுன்னா இது வந்து பையர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது, இது செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து பையர்ஸோட டாமினேட்டில் இருக்குது, இதுவும் அதே மாதிரி பையர்ஸோட டாமினேட்டில் வந்து இருக்குது. இது யார்கிட்டயுமே கண்ட்ரோலே இல்லை. ஸோ இந்த டெய்ல் ஃபார்மேஷன் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சைடு வேலை தான் போக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைடு ஒரு பர்டிகுலர் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி 4க்கும் மேற்பட்ட பின்பார் டைப் பேட்டர்ன் கேண்டில் வந்துச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை நம்ம முன்னாடியே ப்ரோக்ராமிங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக்கே ஆகலை சார், அங்கே இந்த மாதிரி பின்பார் கேண்டில் தான் வந்திருக்கு, ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ட்ரி பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது. அப்போது வெயிட் பண்ணுங்கள். திருப்பி இந்த க்ரீன்லாம் வந்துச்சு, பட் ஜோன் பிரேக் ஆகலை. ஸ்டாப் லாஸாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் வந்து எடுங்க.